Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி Payanam Sudha. நம்ம இன்னைக்கு செய்ய போறது தக்காளி சட்னி. அதாவது இன்னைக்கு என்னன்னா 1 கிலோ தக்காளி நம்ம எடுத்துக்கிறோம். 1 கிலோ 2 கிலோ எடுத்தனா அது தகுந்த மாதிரி நம்ம குவாண்டிட்டி வந்து ஜாஸ்தி பண்ணிக்கணும். அதாவது 1 கிலோ தக்காளியை நம்ம அதாவது ஹாட் வாட்டர்ல நல்லா பாயில் பண்ணிட்டு இது கூட ஒரு 25 grams அல்லது 50 grams அளவுக்கு புளி சேர்த்துட்டு இத வந்து நல்லா வதக்கி அரைக்கணும். அது மட்டும் இல்லாம வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது தக்காளி சட்னி. இது வந்து என்னென்னா ஒரு 1 month அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் 1 kg எடுத்துக்கிறேன். அதாவது எமர்ஜென்சி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நாட்டு தக்காளி எடுத்துக்கலாம். ஒரு சிலதில் வந்துன்னா தோல் வந்து கருப்பாக இருந்ததுன்னா நம்ம அது எல்லாமே எடுத்துருக்குறோம். இந்த மேலே இருக்கிற ஹார்டாக இருக்கிற பார்ட் எல்லாமே நம்ம எடுத்துருக்குறோம். இது வந்து என்னென்னா அப்படியே வந்து நம்ம தண்ணியில் வேக வச்சுக்கலாம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம். பெரிய பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இது வந்து மினிமம் வந்து ஒரு 5 minutes வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். பாயில் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா ஆற வச்சு நம்ம வந்து இதனுடைய தோலை வந்து எடுத்துடணும். நல்லா கொதிக்க என்ன ஆகுனா தோல் வந்து அப்படியே வந்து உரியற அளவுக்கு வந்துடும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே லைட்டாக வந்து கொஞ்சம் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தோலெல்லாம் உரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம எல்லாத்தையுமே தோலை உரிச்சிடலாம். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம தோலை உரிச்சு எடுத்துட்டோம். இதை கட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் வந்து இதுக்கு கொஞ்சமாக விட்டுக்கலாம். ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற தோல் உரிச்ச தக்காளியை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 25 கிராம் புளி நம்ம ஊற வச்சுருக்கிறோம். அதாவது நாரெல்லாம் வந்து எடுத்துட்டோம். இது எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் ஒரு 15 minutes வந்து நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இந்த சட்னி வந்து 1 month அளவுக்கு வச்சுக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து தோல் எடுத்து உரிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இந்த மாதிரி கடாயில் போட்டு லைட்டாக எண்ணெய் விட்டு தக்காளி புளி இது ரெண்டையுமே போட்டு நல்லா வதக்கிக்கணும். புளி தக்காளி இதை வந்து ஒரு 15 minutes வந்து நல்லா வதக்கிக்கலாம். அதாவது வதக்கிட்டு இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இடையில நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். இதனுடைய பச்சை வாசனை நல்லா போயிடணும். புளி தக்காளினோட பச்சை வாசனை சுத்தமாக இருக்கக்கூடாது. லைட்டாக ஆயில் மேலே வர டைமுக்கு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். 15 minutes ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் வந்து லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஆற வச்சுட்டு அரைக்கணும். நம்ம இன்னொரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாய் சின்ன வெங்காயம் பூண்டு இது நல்லா வதக்கிக்கலாம். டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டோம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம அரைக்கிறப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அது வரைக்கும் ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு வரமிளகாய் அதாவது காஷ்மீரி மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3 இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் வந்து இப்போ ஜாஸ்தி தான் விடணும். ஒரு 25 ml அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 6 பல் பூண்டை நம்ம தோலோடு தட்டி வச்சுக்கலாம். அதாவது வாசனையாக இருக்கும். இது கூட கருவேப்பிலை 2 வரமிளகாய். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம கடுகு 1/2 teaspoon அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வரமிளகாய் கருவேப்பிலை பெருங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 teaspoon அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறோம். நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சாலே போதும். தக்காளி சட்னி ரெடி ஆயாச்சு. ஒரு 3 minutes மட்டும் கொஞ்சம் சிம்மரில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். 3 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான தக்காளி சட்னி ரெடி. நம்ம தக்காளி சட்னி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க.
இது வந்து என்னன்னா தோசை, இட்லி, சப்பாத்திக்கு நல்ல காம்பினேஷன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். கருத்து என்னா செய்தவ கண்ணும் மறுத்து என்னா செய்யாமை மாசற்றார்கோள். ஒருவன் தனக்கு மிகுந்த துன்பம் இழைத்த போதிலும் அவனுக்கு திரும்ப துன்பம் செய்யாதிருத்தலே குற்றமற்ற அறிவாளரின் கொள்கையாகும்.